ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு நாங்கள் செகண்ட் மொட்டை எடுக்கிறதுக்காக திருச்சி கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ளாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 o'clock போலேயே வந்து பாண்டியிலேருந்து கிளம்பியாச்சு. லைக் 3 hours தான் ஆகும் டோட்டல் ஜேர்னியே பாண்டிச்சேரியிலேருந்து. ஸோ அதனால் முன்னாடி நாள் நைட்டே வந்து நாங்கள் சென்னையிலேருந்து பாண்டி வந்துட்டு ஸோ அங்கேருந்து கிளம்புனோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பினோம். நாங்கள் வந்துட்டு March 2 தான் வந்து செகண்ட் மொட்டை வந்து எடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மொட்டை வந்து குலதெய்வம் கோயிலில் எடுத்துகிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் நமக்கு என்ன கோயில் பிடிக்குதோ அங்கே எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் வந்து இப்போதைக்கு சமயபுரமில் வந்து முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு அங்கே தான் எடுக்கணும்னு. ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுமே அங்கே தான், ஹஸ்பண்டோட நேட்டிவ்மே அதுதான். ஸோ அதனால் மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிட்டு போகிற வழியில் அஸ்வின் இருக்கும்ல, ஸோ ஒரு 8:30 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நாங்கள் அஸ்வின்ஸில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து திருச்சி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிளான் பண்ணிப்போம். இங்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே வந்து மினி டிஃபன் தான் வந்து ஆர்டர் பண்ணோம். ஆனால் மினி டிஃபன் மாதிரியே இல்லை, அதுவே ஒரு ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து சமயபுரம் டெம்பிள் வந்து போயிட்டு அங்கே வெளியவே வந்து நமக்கு கார் பார்க்கிங் இருக்கும். அங்கே வந்து கார் போட்டுட்டு அங்கேருந்து வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த மொட்டை அடிக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு வந்து லைக் நம்ம உள்ளார டெம்பிளுக்கு போனோம். அதுதான் ஆக்சுவலி ப்ரொசீஜர். அதுக்காக ஆக்சுவலி நாங்கள் வேறு ஒரு என்ட்ரன்ஸில் வந்து நிறுத்திட்டோம் தெரியாமல். அதனால் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு வந்து கரெக்டாக மொட்டை அடிக்கிற லொக்கேஷன் கிட்டேயுமே ஒரு லைக் கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே வேணால் நீங்கள் வந்துட்டு லைக் கார் நிறுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து முன்னாடி நிறுத்திட்டோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப லைக் வைபாக இருக்க மாதிரி தான் இருந்தது. லைக் அது வைப்புன்னு சொல்லாமல் கூட தெரில, பட் ஸ்டில் அப்படி தான் இருந்தது. நல்லா பாட்டு போட்டு சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கீழே வந்து டோக்கன் வாங்கிட்டோம். ஃப்ரீ டோக்கன் தான் இங்கே. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அந்த பிளேட் மட்டும் பார்த்துக்கிட்டோம். அவங்க எல்லாருமே லைக் ப்ராப்பராக தான் செய்கிறாங்க. பிளேடெல்லாம் மாற்றி மொட்டையும் அடித்து அங்கேயே வந்து நாங்கள் பக்கெட் அதெல்லாம் சோப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே குளிக்கிற இடமும் இருந்தது. வெளியவே வச்சு குளிப்பாட்டி விட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனமுக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் தரிசனம் இருக்குல்ல அதில் தான் வந்து போனோம். ஸோ அதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆச்சு. சூப்பராக தரிசனமும் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி போலேயே வந்துட்டு இதுக்கிட்டே வந்துட்டோம். உளுந்தூர்பேட்டை இருக்குல்ல அங்கேயே வந்தாச்சு. ஸோ லன்ச் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் ஜூனியர் குப்பண்ணா போகிற வழியிலே இருக்கும்ல அங்கே தான் போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு அடிக்காதீங்க, எங்கள் எப்பயுமே மொட்டை அடித்தா நான்வெஜ் தான் வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஆக்சுவலி சென்னைக்கே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த டைமில் வெக்கேஷன்லாம் விடலை. ஸோ ஸ்கூல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பி போயிட்டோம். இப்படி தான் எங்களோட மொட்டை அடிச்ச டே வந்து போச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.